ஹாய் ஹலோ பிஸ்னஸ் ஓனர்ஸ். நான் உங்கள் கிருஷ்ணன் மது ஃப்ரம் ட்ரிபிள் மார்க்கெட்டர்ஸ்லேருந்து. நம்ம ட்ரிபிள் மார்க்கெட்டர்ஸில் வந்து புதுசாக வந்து வாட்ஸ்அப் சேட் ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இட்ஸ் லைக் வாட்ஸ்அப் சேட் பாட்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீடு வருது, விச் மீன்ஸ் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வழியாக உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் லீடு வருது அப்படின்னா, அந்த லீடை வந்து கொஞ்சம் குவாலிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறமா அதை டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த லீடோட பொட்டன்ஷியலிட்டி வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். இதை வந்து லீட் ஸ்கோரிங்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த சர்வீஸ்க்கு வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் சேட் பாட் மாதிரி ஒன்று ப்ராப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதோடைய ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் பர்பஸ் வந்து இப்போ நம்ம வந்து இதை பார்க்க போகிறோம். இப்போ இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரிபிள் மார்க்கெட்டர்ஸோட டிஜிட்டல் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் ஏஜென்சிக்கு ஒரு இன்பவுண்ட் லீடு வந்துச்சுன்னா அது எப்படி வந்து குவாலிஃபை ஆகுது அப்படின்றத வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து இதோடைய பேர் வந்து ட்ரிபிளம் பாட்னு நாங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ட்ரிபிளம் பாட்னு நம்ம போட்டோம் அப்படின்னா உடனே நம்மளுக்கு ஹாய் தேர், வெல்கம் டு ட்ரிபிள் மார்க்கெட்டர்ஸ், சென்னைஸ் நம்பர் 1 பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் ஏஜென்சி, மே ஐ நோ யுவர் நேம்னு கேட்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட பேர் வந்து போட்டுக்கலாம். நான் ஜஸ்ட்டு வந்து என்னோட ஃப்ரெண்ட் நேமாக போடுறேன், பிரவீன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாவ் நைஸ் நேம்னு ஒரு சின்ன அப்ரிசியேஷன் கொடுக்குது. அதுக்கப்புறம் நைஸ் டு மீட் யூ பிரவீன், மே ஐ நோ யுவர் பிஸ்னஸ் நேம் கேட்குது. ஸோ எங்களோட இன்னொரு பிஸ்னஸ் நேம் வந்து போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ என்னோட கம்பெனி நேம் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ அதில் வந்து வாவ் பிரவீன் நைஸ் பிஸ்னஸ் நேம்னு போட்டு வாட் கைண்ட் ஆஃப் சர்வீஸ் ரெக்யூர்ட் ஃபார் யுவர் மைக்ளோஸ் பிஸ்னஸ் சொல்யூஷன். இந்த இடத்துல வந்து அந்த பிஸ்னஸ் நேமையுமே பாயிண்ட் அவுட் பண்ணுது. ஸோ நம்ம வந்து ஒரு வேரியபிள்ஸை வந்து கலெக்ட் பண்ணி பர்சனலைஸ்டு மெசேஜாக நம்ம கொடுக்குறோம். அதனால ஒரு பெட்டர் ஃபீல் இருக்கும். ப்ளீஸ் ரிப்ளை வித் த நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு டவுன் சிம்பிள் போட்டிருக்கோம். இதில் வந்து நம்மக்கிட்ட 7 சர்வீஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கு. ஸோ எனக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் வேணும். அதனால் நான் நம்பர் 7 வந்து நான் டைப் பண்ணுறேன். ஸோ நம்பர் 7 நான் டைப் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்னு சொல்லிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணுது. பிரவீன் கிரேட் சாய்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் சொல்யூஷன் போட்டு பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்கில் நம்ம என்னென்னலாம் கவர் அப் பண்ணுறோமோ ஸோ அதோட இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். இஃப் இன்ட்ரெஸ்டட் ரிப்ளை புக் டு ஷெட்யூல் ஏ ஃப்ரீ கன்சல்டேஷன் அப்படின்னு கேட்குது. இது ஓகே அப்படின்ற பட்சத்தில் கிளைண்ட் வந்து புக்னு டைப் பண்ணிட்டா போதும். ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வரைக்கும் கேப்சர் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு லீட் ஃபார்மேட்டில் அது மாற்றி கொடுத்துரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், புக்கிங் ஏ ஃப்ரீ கன்சல்டேஷன், இன்னைக்கு டேட்டு 7 ஏப்ரல் 2025 மண்டே 3:59. மேலே டைம் பார்த்தீங்கனாலே தெரியும் லெஃப்ட் சைடில். ஸோ 3:59. இதில் பாருங்கள் பேர் பிரவீன், அடுத்து பிஸ்னஸ் நேம் மைக்ளோப்ஸ் பிஸ்னஸ் சொல்யூஷன்ஸ், மொபைல் நம்பர் வந்து டெவலப்பர் சர்க்கிள்னு இருக்குது. ஏன்னா இந்த நம்பரை நான் வந்து என்னோட செகண்ட் நம்பருக்கு தான் நான் வந்து சேட் பண்ணிட்டு இருக்கேன். அதில் இதோட பேர் டெவலப்பர் சர்க்கிள்னு வச்சிருக்கனால இங்கே காட்டுது. இதே கிளைண்ட்டோட நம்பர் என்னவா இருக்குமோ அந்த நம்பர் தான் இங்கே வரும். சர்வீஸ் நீடட், அவர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்கை சூஸ் பண்ணாரு. ஓகே, அவர் டெக்னிக்கல் ஹெட் மிஸ்டர் கிருஷ்ணன் மது வில் கான்டாக்ட் யூ ஷார்ட்லி, கைண்ட்லி கன்ஃபார்ம் எவ்ரி திங் மென்ஷன் கரெக்ட். எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு ஒரு வாட்டி கேட்டுக்கிறோம். இஃப் கரெக்ட்னா டைப் எஸ், இஃப் ராங்னா டைப் நோ. இப்போ எஸ் கொடுத்தாலும் நோ கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி என்கேஜ் பண்ணுறதுக்கு நான் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ எஸ்ன்னு கொடுக்குறேன், எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்குது. எல்லாம் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துடும். இந்த கன்ஃபர்மேஷன் மெசேஜ் பார்த்தீங்கன்னா, கங்க்ராச்சுலேஷன் பிரவீன், யுவர் ஃப்ரீ கன்சல்டேஷன் புக்கிங் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, ஆர் டெக்னிக்கல் ஹெட் மிஸ்டர் கிருஷ்ணன் மது வில் ரீச் அவுட் ஷார்ட்லி, கெட் ரெடி ஃபார் த மைக்ளோஸ் பிஸ்னஸ் சொல்யூஷனோட க்ரோத் ப்ராசஸ்னு நம்ம வந்து அந்த பிஸ்னஸ் நேமை பாயிண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ இப்போ அங்கே பிகினிங்லேருந்து இப்போ வரைக்கும் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேப்சர் பண்ணி தான் இது கொண்டு வந்து கொடுத்துருக்கு. ஸோ மீன் வயல் விசிட் அவர் ஆஃபீஸ் லொக்கேஷன் போட்டு இல்லைனா டேரெக்டாக கால் பண்ணுங்க, நம்ம ஆஃபீஸ் அட்ரஸும் கொடுத்துருக்கோம். அடுத்து நம்மளோட ஃபோன் நம்பர், வெப்சைட் கொடுத்துருக்கோம். உடனே உங்களை ரஷ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ஆஃபர், லைக் வந்து அவரோட பேரை சொல்லி ஹாரி புக் ஆர் சர்வீஸ் கெட் 10% ஸ்பெஷல் வெல்கம் ஆஃபர், திஸ் கிரேட் ஆஃபர் அப் டு எண்ட்ஸ் வித்தின் 24 days அப்படின்னா, இப்போ வந்து நான் இதுக்கு வந்து ஒரு டைம் ஃப்ரேம் செட் பண்ணிருக்கேன். இது வந்து ஏப்ரல் 30 இது வந்து ஆஃபர் எக்ஸ்பைரி ஆக போகுதுன்னு. இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா 7th ஏப்ரல். ஸோ இன்னையிலேருந்து இன்னும் 24 நாள் தான் இருக்குது இந்த மாதம் முடியறதுக்கு. அதனால எப்போ அவங்க என்கொயர் பண்ணாலும் நம்ம செட் பண்ணியிருக்க டார்கெட் டேட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டை மைனஸ் ஆகி உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ ஹரி அப்னு. ஓகே, இப்போ இந்த மாதிரி குவாலிஃபைட் லீடை இதை மட்டும் ஃபார்வர்ட் பண்ணி நம்மளுடைய கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு, டெலிகாலிங் டிபார்ட்மெண்ட் இல்லை நீங்களே பேசுகிறீங்கன்னா இதை மட்டும் கொடுத்துட்டா போதும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிஃபைட் லீடு. ஸோ இந்த மாதிரி இன்ட்ராக்ஷன் பண்ண லீடை வச்சு நம்ம பார்க்கும்போது அவங்க மைண்டில் என்ன இருக்குன்ற ஒரு விஷயத்தை ஈஸியாக இது பண்ணிக்க முடியும். இதை தான் நம்ம வந்து லீட் ஸ்கோரிங்னு சொல்கிறாங்க. சரியா, இந்த மாதிரி குவாலிஃபைடு லீட் தான் வந்து ஒரு சேல்ஸுக்கு வந்து ஒரு பெட்டர் வேயாக இருக்கும். அதனால குயிக்காகவும் கன்வெர்ட் ஆகும். இன்கேஸ் ஓகே இதிலெல்லாம் நான் தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அது ஒர்க் ஆகுமாங்க அப்படின்னு கேட்டால், இப்போ என்ன பண்ணலான்னா மறுபடியும் இதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணலாம். ஃபால் பேக்னு சொல்லுவாங்க. ஃபால் பேக்னா தப்பாக இன்ஃபர்மேஷன் கொடுத்தா
அது வந்து எப்படி அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். மறுபடியும் ட்ரிபிள் எம் பாட்னு கொடுத்துருக்கேன். பேர் கேட்குது. பேர் கேட்குற இடத்துல நான் நம்பர் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். உடனே அது என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, கைண்ட்லி ரைட் யுவர் கரெக்ட் நேம். டைப் வித்தின் 3 to 30 கேரக்டர்ஸ். டோன்ட் யூஸ் நியூமரிக் ஆர் ஸ்பெஷல் கேரக்டர். கண்டிப்பாக நம்பர்ஸோ இல்லை ஸ்பெஷல் கேரக்டரோ என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. அதுவும் டெக்ஸ்டாக டைப் பண்ணிங்கன்னா மினிமம் 3 எழுத்தாவது இருக்கணும். 3 பாருங்க, நான் வந்து ஏஎஸ்னு மட்டும் டைப் பண்ணுறேன், எடுத்துக்காது. ஏன்னா அது 3 கேரக்டருக்கு கீழே இருக்குது. சரியா? ஸோ இப்போ இதை எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்போ நான் ராஜ்ன்ற நேம்னா ஏன் 3ன்னு வச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலரோட பேர் ராஜ்னு இருக்குது. அதனால நான் ராஜ்னு வச்சுருக்கேன். ராஜ், சாய், சாம் இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிச்சு பார்த்தீங்களா? காரணம், அங்கே வந்து கேரக்டர் மட்டும்தான் டைப் பண்ண முடியும், வேற எதுவும் டைப் பண்ண முடியாது. இந்த இது கூடயே வந்து வேற ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர் ஏதாவது நான் போட்டேன்னா கண்டிப்பாக எடுத்துக்காது. வாவ், நைஸ் நேம், நைஸ் டு மீட் யூ ராஜ். இப்போ இதுலேயுமே பிஸ்னஸ் நேம் கேட்குதா? இங்கே போயிட்டு நான் ஏதோ நம்பர்ஸை டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், எடுத்துக்காது. போன வாட்டியே காட்டணும்னு நினச்சேன். சரி, பேரே கூட நான் டைப் பண்ணுறனால இங்கேயும் 3 கேரக்டர் வந்து கன்ஃபார்மாக கேட்குது. நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இப்போ 2 கேரக்டர்ஸ் கொடுக்குறேன் பாருங்க. ராஜ் டைப் கரெக்ட் பிஸ்னஸ் நேம். அந்த எக்ஸ்ன்றது தப்புன்றதை காட்டுறதுக்கும் இங்கேயும் பாருங்க உங்களோட பேரோடவே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரெப்ரசன்ட் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, பிஸ்னஸ் பேரை கொடுத்துட்டு கூட வந்து ஸ்பெஷல் கேரக்டர் நம்பர்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குறேன். இப்பயும் பாருங்க அது வந்து எடுத்துக்காது. காரணம், இங்கே அதுக்கு ஸ்பெஷல் கேரக்டரோ இல்லைன்னா வேற எதுவுமே சப்போர்ட் பண்ணாது. ஓகேவா? அப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுல எல்லாமே நம்ம வந்து வேலிடாக தான் பண்ணுறோம். ஸோ இப்போ பிஸ்னஸ் நேம் கேட்குது. இப்போ 1லேருந்து 7 நான் என்ன பண்ணுறேன், 8ன்னு டைப் பண்ணுறேன். ஸோ 8ன்னு கொடுத்தேன்னா அங்கேயும் உங்களுக்கு சொல்லும் பாருங்க, ராஜ் டைப் கரெக்ட் சர்வீஸ் நேம் வித்தின் 1 to 7. அப்போ 0 கொடுத்து பார்ப்போமா? 0 கொடுத்தாலும் நமக்கு இன்புட்டே வராது. ஏன்னா அது அந்த அண்டர் வேல்யூலே இல்லை. 1க்கு மேலே இருந்து தான் நீங்கள் நம்பர்ஸ் கொடுக்க முடியும். 0 வந்து அது எடுத்துக்காது இண்டெக்ஸிங்கில். ஸோ இப்போ இதிலே வந்து நான் வந்து 9 கொடுக்குறேன். 9 கொடுத்தாலும் எனக்கு அது வராது. ஏன்னா நான் ஃபால் பேக் வந்து 1 டைம் தான் வச்சுருக்கேன். இதையே நம்ம வந்து ரிப்பீட்டடாக ஒவ்வொரு வாட்டியும் அவங்க தப்பாக கொடுக்கும்போதும் மறுபடியும் அதே மெசேஜ் வரட்டும்னு சொன்னால் ஓகேனா நான் அதே மாதிரி என்னால் கொடுக்க முடியும். ஸோ இப்போ இப்படி தான் வந்து நம்ம வந்து ஃபால் பேக்ஸ் வச்சுருக்கோம். நீங்கள் என்ன மாதிரி உங்கள் பிஸ்னஸ்க்கு சேட்பாட் வேணும்னு கேட்குறீங்களோ, ஒரு பிஸ்னஸ் பர்சனாக உங்களுக்கு தான் தெரியும். ஒருத்தவங்க உள்ளே வந்ததுலேருந்து வெளியில் போகிற வரைக்கும் என்னெல்லாம் கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அது வந்து ஒரு ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்டு கொஸ்டின் அண்ட் ஆன்சராக தான் இருக்கும். இல்லை வேறு எப்படி நீங்கள் கேட்குறீங்களோ அந்த மாதிரி ஒரு சேட்பாட்ஸ் வந்து நம்மளால் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க முடியும். இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா, மீடியாஸ் மட்டும் அனுப்ப முடியாது. அதாவது இமேஜ் அனுப்ப முடியாது, வீடியோ அனுப்ப முடியாது, ஆடியோ அனுப்ப முடியாது. விச் மீன்ஸ் ஆட்டோ ரெஸ்பாண்டரில். ஆனால் இதே வீடியோவோ இல்லை இமேஜோ லிங்காக கொடுக்குறீங்கன்னா அந்த லிங்காக வந்து நம்ம யூடியூப் லிங்காக கூட அட்டாச் பண்ண முடியும். சரியா? ஸோ ஃபர்தராக உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஓரியன்டாவோ இல்லை வெப்சைட் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட், வெப் அப்ளிகேஷன், இல்லை மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் சர்வீஸ், இல்லை சேட்பாட் சிஸ்டம்ஸ் எது வேணும்னாலும் தாராளமாக நீங்கள் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களோட கம்பெனி நேம் ட்ரிபிள் எம் மார்க்கெட்டர்ஸ். நம்ம சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா மணலி அண்ட் அண்ணா நகர் 2 இடத்துலையும் பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ 8 இயர்ஸ் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் ஓரியன்டான இன் அண்ட் அவுட் கம்ப்ளீட்டடான சர்வீசஸ் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, உங்கள் பிஸ்னஸ் எப்படி ப்ரொமோட் பண்ணுறன்ற ப்ராசஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷன் கூட எடுத்துக்கலாம். கன்சல்டேஷன் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். உங்களுக்கு அதோட என்ன டவுட் எல்லாத்தையுமே ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி என்னென்ன சர்வீசஸ் பண்ணால் உங்கள் பிஸ்னஸ் வந்து பக்காவாக ஸ்கை ராக்கெட் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்மளால் கண்டிப்பாக இது பண்ண முடியும். உடனே கால் பண்ணி உங்களோட பிஸ்னஸை வந்து 2x growth வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். சரியா?